நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. நம்ம மக்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தெரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கும். எப்படி தெரிதல். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டம் வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ் யுகமா இருக்குது. திரும்புற இடம்லாம் தகவல். ஒரு காலத்துல வந்து தகவலை தேடி நம்ம போனோம். இன்னைக்கு தகவல் நம்மள தேடி இல்லை, நம்ம கேட்காம லட்சக்கணக்கான தகவல்கள் நம்ம காதில் வந்து திரும்புற இடம்லாம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபீட் ஆகிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாங்கினே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு வந்து பழக்கப்படுறோம். நம்ம படலை, நம்மளை பழக்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் இப்போ அந்த யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. முதல் காணொலி தான் நீங்க தேடி போறீங்க, மற்ற காணொலிலாம் அதுதான் யூத்துன்னு போகுது நம்மள மனம் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து தகவல் ஃபுல்லாக தகவல் இது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா தெரிதல் வேற, புரிதல் வேற, ரெண்டும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சு வைக்கப்படுறோம். ஆனால் அது உங்கள் சமயத்துக்கு வந்து அது உதவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உதவாது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நாலேஜ் எல்லாமே வெறும் குப்பை அப்படின்னு நான் சொல்லுவேன். பிளாட்டண்டா அப்படிதான் நான் சொல்லுவேன். என் காலங்காலமா நான் வந்து இப்படிதான் என் கூட இருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வெறும் குப்பை. நான் திட்டல அவங்கள. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதை நம்ம வந்து குப்பையில போடுவோம் அப்படின்னா, ஒரு மதிப்பான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த விஷயத்த வந்து நம்ம குப்பையில போட மாட்டோம். எது மதிப்பே இல்லை நம்ம நினைக்கிறோமோ அதை தான் வந்து என்ன பண்ணுவோம், உபயோகம் இல்லாத, இது நம்மளுக்கு பயன்படாதுன்னு நினைக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம குப்பையில போடுறோம். ஆனா தினந்தோறும் நம்ம வந்து அறிஞ்சோ அறியாமல் ஏகப்பட்ட தகவல்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்காமே அவங்க டன்டனா கொட்டிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. ஆனா அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது நம்மளுக்கு அது பயனா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பி பாருங்க, யாருமே இதை நம்ம பாக்குறது கூட இல்லை. அது தகவலை வாங்கி உள்ள வச்சுக்கினே இருக்கும். அந்த வேலையை மட்டும் தான் நம்ம பண்ணிக்கினே இருக்கோம். அதை வெறும் தகவலா நீங்க வச்சுட்டு இருக்க மாட்டோம். அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அது பயன் கண்டிப்பா படாது. ஸோ பயன்படாத ஒரு குப்பை தொட்டி, பெரிய டஸ்ட்பின், இன்ஃபினைட் டஸ்ட்பினை நம்ம வந்து நம்ம மண்டையை வச்சிருக்கோம் இப்போ. ஓகேங்களா? இதான் நடந்துகிட்டு இருக்குது. இதான் சொன்னேன், இது வெறும் தெரிதல். அந்த தெரிதல் வந்து உங்களை எங்கேயும் பெருசா கொண்டு போவாதுன்னு சொன்னேன். கரெக்டான சமயம் வரும்போது அது உங்களுக்கு வந்து என்ன வருது, அந்த ஞாபகம் வராதுங்கிறதுனால என்ன ஆகுது, அது உங்களுக்கு பயன்படாததுனால அது உங்களுக்கு வந்து குப்பை அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப புரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தெரிதல்ல தான் ஆரம்பிக்கணும். ஆனா தெரிதல் நிக்க கூடாது. நீங்க நம்ம எல்லாம் தெரிதல்ல நின்றுட்டோம். புரிதல் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டையோ இல்லடி அந்த விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட சுயமுயற்சியில உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து எஃபோர்ட் எடுத்து உள்ள போகணும். அதை தான் நான் முன்னாடியே முதல் காணொலியே சொன்னேன். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வழிதான் ஒருத்தர் காட்ட முடியும். நம்ம நடக்கணும். நம்ம 2 காலை வச்சா நம்ம நடக்கணும். உங்களுக்காக யாரும் நடக்க முடியாது. அதான் நான் மீன் பண்ணேன். ஆனா நம்ம என்ன சும்மா வாங்கி உள்ள மண்டக்குள்ள போட்டு இருக்கோம். இன்ஃபினைட் டஸ்ட்பின் இது உள்ள போட்டுக்கினே இருக்கும். அதை வந்து உண்மையா பொய்யா எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதெல்லாம் அப்படியே பார்த்து உள்ள போட்டுக்கினே இருக்கும். இது வந்து புரிதலுக்கு வரவே வராது. இது தெரிதலோட டொமைன் வந்துடும். அதனால தான் என்னன்னா அந்த கொஞ்ச நேரம் போட்டு அது உங்களுக்கு மறந்து போயிடும். சமயத்துக்கு அது உங்களுக்கு பயன்படாது. இதே புரிதல்னா அதை நீங்க அதுக்குள்ள தன்முனைப்பு எடுத்து ஒரு அனுபவத்துல அது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது உண்மையாவே அது சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிய வரும். அது நீங்க நினைச்சது பொய்யா, நீங்க அந்த அனுபவத்துல முழு அனுபவம் கூட வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சும்மா வாங்கி உள்ள வச்சுக்கிறதுக்கும் அது செஞ்சு பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ரெசிபியை படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அது பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அந்த சமையல்ங்கிற விஷயத்தையும் கத்துக்க முடியும். இறங்கி காலை வைக்கணும். காலை வைக்கிறதுக்கு பயந்துட்டு உட்காந்து ஒரு தெரிஞ்சுக்கிற டொமைன்லேயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மமதை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மமதை உங்களை எங்கேயும் கொண்டு போகாது, திருப்பி கீழே தான் கொண்டு போவோம். ஓகேங்களா? ஆன்மீகம் வந்து என்ன பார்த்தோம், ரிவர்ஸ் ப்ராசஸ், மேலே போறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். திருப்பி கீழே போனா பந்தம், திருப்பி இந்த ஏர்த்குள்ள நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறோம் அப்படிங்கிறதா. இந்த ரெண்டு டைரக்ஷன் தான். நீங்க இப்படி இருக்கீங்களா விஷயம். பெரும்பான்மையான மக்கள் கீழே நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சில பேர் தான் மேல் நோக்கி போறாங்க. இவ்வளவுதான் விஷயம். இது எந்த சீக்கிரட்டும் கிடையாது. இப்படிதான் நடக்குது. உள்ள இறங்கி பாத்தீங்கன்னா இது எல்லாராலும் பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல புரிதல் அப்படின்னா அது அனுபவத்துல நீங்க பண்ணி பார்க்கும்பொழுது தான் அது என்ன பண்ணும், அது எந்த அளவுக்கு அது உண்மை, எந்த அளவுக்கு போயின்னு உங்க அனுபவமா வரும். அந்த அனுபவமா வந்தாதான் வந்து என்ன ஆகணும், அது உங்களுக்கு வந்து அது ஒன்ஸ் அது அனுபவமா வந்துருச்சுன்னா அது வெறும் தெரிதல் கிடையாது, அதுதான் புரிதல். அப்போ என்ன பண்ண முடியாது, அது நோ மோர் ரெசிபி. ஸோ நான் அந்த புக்ல இருந்து ஒரு விஷயத்தை படிச்சிருந்தாலும் அது என் அனுபவத்தில் நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஆத்தருக்கு நான் கிரெடிட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது என்னோட அனுபவத்தில் வந்துருச்சு, அது என்னது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துருச்சு. அது அந்த நிலைக்கு அது மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி மட்டும் அது என்ன இருக்குன்னா டுவாலிட்டியில் இருக்கு. டுவாலிட்டினா அது வந்து வேற ஒரு விஷயம், ஒரு புக்கு, அதுல இருக்க ஒரு சப்ஜெக்ட், நான் அப்படின்னுட்டா இருக்குது. ஆனா என் அனுபவத்துல வந்துட்ட பிறகு அது நானாவே மாறிடுச்சு. அந்த இடத்துல டுவாலிட்டி இல்லை, ஒன்னஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுனா அடி வயதுல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம உள்ள பதிஞ்சிடும். அப்போ தேவைங்கிற போது என்ன ஆகுனா அடி வயதுல இருந்து அது என்னோட இது அப்படின்றது வெளில வரும், நம்மள அறியாமலே வெளில வரும். இப்போ நீங்க வந்து சும்மா படிச்சு வச்சிருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ரெஃபர் பண்ணி ஒரு விஷயத்தை பேசும்போது அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு அப்படின்றது வந்து நம்ம பிரசங்கம் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு தெரிதலை பேசிக்கிட்டு இருக்கோம். தெரிதலை பேசுறதுக்கு நம்மளோட கிளி நல்லா பண்ணோம் அந்த காலத்துல. இப்போ கிளி எந்த வேலை, நம்மளோட மொபைல் நம்மளோட பயங்கர பெஸ்டா உலகத்துக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ டேட்டாவும் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டு நம்மளோட பெட்டராகவே தெரிதல் இருக்கும். அப்போ நம்மளால பெட்டர்னு அர்த்தமா அது? ஸோ அப்படி கிடையாது. அது
ஸோ அந்த எல்லாமே தெரிதல் அப்படிங்கிற விஷயத்துல நிற்காம அடுத்தது புரிதல்ங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த புரிதல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உண்மையா பொய்யான்ட்டு ஓரளவுக்கு. அது தெரிஞ்சுன்னா அது வந்து உங்க அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா, அது உங்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அந்த அனுபவத்தை. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து மத்தியானம் வந்து இந்த காணொலி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது இட்லி. இப்போ நான் சாப்பிட்டேன். இப்போ ஜீரணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து ஒரு 4-5 மணிக்கு இப்போ போயிட்டு இருக்குது. இன்னும் நான் மத்தியானம் சாப்பிடல. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இட்லி இப்போ என்ன இருக்கும், இட்லியா இருக்காது. இப்போ அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜீரணம்ங்கிற ப்ராசஸ் முடிஞ்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, என்னோட உடம்பின் ஒரு அங்கமா மாறிடுச்சு. இதை நான் பிரிச்சு இப்போ எடுக்கவே முடியாது. இப்போ நான் அதை பேசணும்னா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இட்லியா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ அது ராஜேஷா மாறிடுச்சு, என் உருவமா மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த டுவாலிட்டி போய் ஒன்னஸ் ஆயிடுச்சு. அது இதுதான் புரிதல். ஸோ அப்போ அந்த இட்லி அப்போ நான் என்ன நினச்சோம், தலைகீழ் நடந்தாலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாதுங்க வெளியில. ஸோ இதுதான் புரிதல். புரியுதா? முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வெறும தெரிதல் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது தெரிதல் இருந்தாலும் அதில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அங்கேயே நிற்காம அதை டைஜஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறது ஜீரணம் ஆகணும் அப்படிதான் சொல்ல வரேன். இதை தான் வந்து நான் அந்த காணொலியில் என்ன சொன்னேன், ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ள 2 விதமான அக்னிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்னி வந்து ஜாத்தாரா அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அக்னி வந்து என்ன அப்படின்னா பூதா அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாத்தாரா அக்னி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம எதை சாப்பிட்டாலும் அந்த ஜீரணமாகும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு காரணமே நம்மளுக்குள்ள இருக்க அந்த வயிற்றுக்குள்ள இருக்க அந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற அந்த சக்கர பக்கத்தில் இருக்கிற அந்த ஜாத்தாரா அக்னி அப்படிங்கிற ஒரு வேலை தான் என்ன பண்ணுது, அந்த அக்னியோட வேலை தான் என்னன்னா, நம்ம எதை சாப்பிட்டாலும் என்ன பண்ணணும், ஜீரணம் பண்ணணும். ஓகேங்களா? அது ஸ்ட்ராங்காக இருக்கிற மட்டும்தான் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நல்லா சாப்பிட்டு அந்த இருக்கிற மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். டிசைனில் தேவையானதான் வச்சுருக்காங்க. அப்போ இன்னொரு அக்னி பூதா அக்னின்னு சொன்னேன். அந்த பூதா அக்னி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மண்டைக்குள்ள வாங்கி போட்டிங்கன்னா இருக்கும் இன்ஃபர்மேஷனை. இன்னைக்கு நம்ம விரும்பாமையே அவ்வளோ டன்டனாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க டே டு டேல. அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெறும் வாங்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஜீரணம் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் எந்த ஜீரணமும் ஆகவே இல்லை. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் என்ன ஆகுது, எந்த டைஜஷனும் இல்லை. ஸோ இது மென்டல் டைஜஷன். ஓகேங்களா? மென்டல் டைஜஷன் நடக்கணும்னா அந்த பூத அக்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் உள்வாங்கிற விஷயத்த என்ன பண்ணணும், ஜீரணம் பண்ண முடியும். அந்த ஜீரணம் ஆனால் தான் வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரியுது. ஓகேங்களா? ஸோ அது ஒன்ஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரித்து எடுக்க முடியாது அந்த அனுபவத்தை. அது உங்களுது. அது அவர் சொன்னார் இவர் சொன்னார் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உண்மையில் வந்து விஷயங்கள் இப்படி இருக்குது. ஆனால் இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் 2 அக்னியில் ஏதாவது ஒரு அக்னி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி? ஏதாவது ஒரு அக்னி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு ஜாத்தார அக்னி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் டைஜஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபிசிக்கல் டைஜஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களுக்கு மென்டல் டைஜஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் வெறும் இன்ஃபர்மேஷன் வாங்கி உள்ள வச்சுருந்தே இருக்கீங்க. அது டைஜஷன் அந்த புரிதல் டொமைன்கே வரல, வெறும் தெரிதல் டொமைன்ல வச்சிருக்கீங்க. அது சமயத்துக்கு உங்களுக்கு பயன்படாது. அப்போ பூதாக்னி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஃபிசிக்கல் டைஜஷன் போயிடும். ஆன்மீகத்தை போகிறவங்கலாம் பூதாக்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகும், ஃபிசிக்கல் டைஜஷன் குறைஞ்சிடும். அதனால தான் அவங்களாம் போக போக கம்மியாக சாப்பிடுவாங்க. எல்லாம் காரணமாக தான் உள்ள, அது அவங்களுக்கு தெரியாது, உள்ள டிசைனில் அப்படி இருக்குது. ஸோ இது எதுக்கு நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த புக்கில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, வாழ்க்கைங்கிற புக்கில் தான் படித்தேன். ஓகேங்களா? வெளியில் 1000 புக்கு இருக்கலாம். அது மொத்தம் சொன்னேன் ஒரு 50,000 புக்குக்கு மேலே என்கிட்ட இருக்குது. ஐயோ 50,000 புக்கையும் நான் படிச்சுட்டு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த வாழ்க்கைங்கிற அந்த புக்கில் அனுபவம் அப்படிங்கிற அத்தியாயத்துல தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதை திருடுன்னு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். அந்த மாதிரி அன்பர்களுக்கு அந்த கேள்விக்கு இதுதான் என்னோட பதில். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் கேட்குற அன்பர்கள், அவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து அவங்க ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் என்ன அவங்க பார்க்க மறக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ரூஃபை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்த மேக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன பண்ண போகிறீங்க, ஓஹோ இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் திருப்பி எடுத்து வச்சுக்க போகிறீங்க. இல்லை நான் ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம நினச்ச மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா போகஸ், இதெல்லாம் ஒரு ஃப்ராடு, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க, அவன் நம்பிக்கையில் அதை தூக்கி விலக்கி போட்டுற போகிறீங்க. ஸோ அது அவங்களுக்கு ப்ரூஃபை கொடுத்தாலும் இருக்குன்னு மண்டையில் எடுத்து வச்சுக்க போகிறீங்க. நான் ப்ரூஃபை கொடுக்கலனாலும் அது இல்லைன்னு திருப்பி மண்டையில் தான் எடுத்து வச்சுக்க போகிறீங்க. ஸோ முதல்ல எடுத்து வச்சுக்கிறது தான் நம்பிக்கை, ரெண்டாவது எடுத்து வச்சுக்கிறது தான் அவன் நம்பிக்கை. ஸோ முதல்ல நீங்கள் வச்சுக்கிறது தான் ஆத்திகன்னு நினச்சிப்பீங்க, ரெண்டாவது வச்சுக்கிறது தான் நாத்திகன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் ரெண்டுமே என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒரே கழுதை தான். என்னது? ரெண்டும் ஒரே கழுதை தான். ரெண்டும் ஒரே கழுதை தான், அளவில் ஒன்று தான், திசையில் தான் வேறு, டேரக்ஷனில் தான் வேறு. ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகுது. ஆனால் ரெண்டும் ஒரே விஷயம் தான். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அதனால் உங்களுக்கு வந்து அது என்னது, வெறும் தெரிதல் தான். அது உங்கள் புரிதல் கிடையாது. அது புரியுது உங்களுக்கு? அதை தான் இவ்வளோ நேரம் இப்போ நான் டீட்டெயிலாக பேசினேன். அதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் எடுத்துகிட்டு வராத பட்சத்தில் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறது கிடையாது. அது வெறும் மண்டையில் ஒரு குப்பை தொட்டி மாதிரி, ஒரு குப்பை தொட்டி, இன்ஃபைனைட் குப்பை தொட்டியில் ஒரு குப்பையாக இருக்க போகுது, அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? அதனால் வந்து நான் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஏற்கனவே உங்கள் மண்டையில் டன்டனாக கொட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்னும் ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து கொட்டுறதுக்கு நான் விரும்பலை. நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக தான் ஒரு வார்த்தையும் பிரயோகிக்கிறேன். ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருக்குமா ஃபர்தராக குப்பையை போட நான் விரும்பலை. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண வரேன் உங்களுக்கு அப்படின்னா,
நான் சொல்கிறது ஏதாவது உங்கள் சென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை ஏதாவது ஒரு துளி உண்மை இருக்குது அப்படின்னு உங்கள் இப்போ ஆல்ரெடி இருக்கிற பக்குவத்தில் உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு உணர்ந்தீங்க தோணுச்சு அப்படின்னா, நான் சொன்னதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு வெறுமா அப்படி நம்பாதீங்க. அது பிரோஜனம் கிடையாது. அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட எவ்வளோ இயன்றதோ அதை வந்து என்ன பண்ணுங்க, உங்க இயன்ற அளவுக்கு நீங்கள் போய் இதை இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் ஒரு ரியல் புரிதலுக்கு அது வரும். அந்த ரியல் புரிதலுக்கு வந்ததுன்னா தான் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு அல்டிமேட் ப்ரூஃபாக மாறுவீங்க. ஏன்னா எனக்கு நான் அல்டிமேட் ப்ரூஃபாக நான் மாறினதை தான் இப்போ நான் வெளிப்படுத்துகிறேன். ஓகேங்களா? இதை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என் வேலை கிடையாது. அதுக்கு தான் வந்து கோடான கோடி பேர் உள்ளே இருக்காங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் போய் நான் வந்து அதை பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு உங்களையே ப்ரூஃப் ஆகிறதுக்கு ஒரு வழிமுறையை நான் காட்டுறேன். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துக்காம போங்க. அது உங்கள் சாய்ஸ். அதை நான் கம்பல் பண்ணுறது என் வேலை கிடையாது. அது இல்லாமல் வந்து என்ன வந்து நீங்கள் வந்து எனக்கு ப்ரூஃப் எப்படி நீ கொடு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். அப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அந்த இடத்துல. என்ன தேவை இருக்குன்னா, இது ப்ரூஃப் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், இது எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க, டேரெக்டாக இன்டெரக்டாக. இந்த சேலஞ்ச் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து அவங்களை ப்ரூவ் பண்ண நான் தயாராக இருக்கேன். இது நம்ம பேசுறது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான். இதை நான் ப்ரூவ் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஏன்னா இதை என் அனுபவம், அதனால் என்னால் இதை ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறேன், தயாராக இருக்கேன். ஆனால் நான் அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு என்ன நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். அது நீங்கள் கன்வின்ஸ் பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண ரெடி. எங்கே கூப்பிட்டீங்கன்னா நான் வரேன், நான் தயாராக இருக்கேன். ரொம்ப சிம்பிள். இதை நான் வந்து யாராக இருந்தாலும் இதை ஏற்கனவே கேட்டவங்களுக்கோ இல்லை இனிமேல் இதை பார்த்து கேட்க போகிறோம் எந்த நாத்திகவாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இது நான் சொல்ல வந்தேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் அந்த காணொலியை முடிச்சிடுறேன். ஸோ இந்த சேனல் நாங்கள் ஏன் வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான நோக்கத்தினால தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். முதல் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த உலகம் வந்து எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு, கணக்கே இல்லை, நான் கணக்கே பண்ண முடியாது. நான் இந்த உலகத்துல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்திருக்கேன், அது கொடுக்காம நானே வந்து எடுத்திருக்கேன். ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ஒரு பெரிய பூஜ்ஜியமாக போகணும் அப்படின்னு விரும்புகிறேன். அக்கௌண்ட் வந்து 0 ஆகணும்னு விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு கடனும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போய் உணர்ந்த அனுபவத்தை நான் வந்து இந்த உலகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் வந்து முதல் நோக்கம். இது வந்து இந்த ஏற்கனவே இந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லாட்டி இந்த பாதைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இது பயன்பட்டாலும் அந்த திருப்தி எங்களுக்கு போகும். அதுதான் இந்த காணொலி ஆரம்பிக்க வேண்டிய முதல் நோக்கம் வந்து எங்களுக்கு இதுதான். 2வது நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களில் திரும்புகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கிற பேரில் வந்து இல்லாத நான்சென்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்லவே முடியாத அளவுக்கு எவ்வளோதான் நான் பொறுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொறுக்கவே முடியல எனக்கு. அதனால தான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, இது இப்போ நான் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து இதை நான் பேசினேன், எனக்கு சுற்றி இருக்கவங்க கிட்ட நான் பேசின விஷயங்கள் தான். அதை தான் இப்போ கொஞ்சம் விரிவாக இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன். கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அது யார்ட்டையும் இதெல்லாம் பேசுறதே குறைச்சிக்கிட்டேன், அப்படி நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் திருப்பி ஏன் இதை பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். திரும்புகிற இடம்லாம் வந்து ஆன்மீகங்கிற பேரில் வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் அவ்வளோ நான்சென்ஸ் வந்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து 5 நிமிஷம் இல்லாட்டி அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் 3வது கண்ணை திறக்கிறது எப்படி? இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு காணொலியை பார்த்தேன், எப்படி திறக்கணும், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு. இதை மட்டும் திறந்துடுச்சு அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக திறந்தல, யார் வேணால் திறந்துடலாம். திறந்துடுச்சு அப்படின்னா திறந்துட்ட பிறகு உலகத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு அடைஞ்சிடலாம் அப்படின்னு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் என்ன புரியலன்னா, அப்போ காலங்காலமாக வந்து அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் வந்து மகான்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மேடுன்னு போயிட்டு எவன் மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல போயிட்டு உட்காந்து 100கணக்கான வருஷமாக வந்து உட்காந்துட்டு அவங்க அதை திறக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணவங்களா, அப்போ அவங்களாம் வாங்க மாட்டேங்குன்னு நம்ம வந்து அதி புத்திசாலி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது அது அவர் உண்மையாகவே இருந்தது அப்படின்னா அவர் கண்ணை திறந்துக்கிட்டு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் உட்காந்துட்டுலேருந்து கேட்டு பெற்றுக்க வேண்டியதுதானே. எது யூடியூப்ல உட்காந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு ரொட்டி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் என் கூயிட்டு இருக்காரு. அதை வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த முதல் காணொலியில் என்ன சொன்னேன், இது உங்களுக்கு பிரபஞ்ச உற்பத்தியில் வந்து என்ன சொல்லியிருப்பேன், 2வது காணொலி முடிக்கும் போது என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்குன்னா, சிவனுக்கு அந்த நெற்றிக்கண் திறக்குதுன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நான் சொன்னேன். உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அந்த இரட்டை தன்மையில இருந்து என்ன பண்ணுவாரு, அவரோட இயல்பான பேஸ், அந்த இடத்துல பேஸ் நேரத்தில் அடிப்படை, அவரோட இயல்பான அடிப்படைக்கு போயிடுவாரு, அந்த ஒருமை நிலைக்கு போவாரு அப்படின்னு சொன்னேன். அதுதான் அந்த நெற்றிக்கண்ணோட ஸ்பெஷாலிட்டி. இந்த 2 கண்ணில் பார்க்குற மட்டும் உண்மையை பார்க்க முடியாது, சத்தியத்தை பார்க்க முடியாது, டுவாலிட்டி தான் பார்க்க முடியும். இந்த ஒரு கண்ணு திறந்துச்சுன்னா அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணேன். அப்போ இந்த அன்பருக்கு, இப்போ அந்த அன்பருக்கு நான் என்ன சொல்ல இந்த இடத்துல விரும்புகிறேன், இந்த காணொலி மூலமா என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நெற்றிக்கண்ணை திறந்தா எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த எண்ணம் மட்டும் உங்களால் நெற்றிக்கண்ணே திறக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1.
அது எப்போ வந்து எல்லாமே எனக்கு எதுவுமே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உணர்றீங்களா, அப்போ தான் அதெல்லாம் திறக்கவே ஆரம்பிக்கும். டிசைனில் வந்து அவ்வளோ வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டைட்டாக லாக் போட்டு வச்சிருக்காங்க. சும்மா நீங்கள் போகிறவங்க வரவங்களாம் தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிற விஷயம் கிடையாது இது. ஃபஸ்ட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் வந்து என்ன பண்ணோம்னா, இதுவும் ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உலகத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நடந்துட்டு இருக்கு. இது காரணம் வந்து ஒரு புக்கை படிச்சிட்டாரு. புக்கை படிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு உடனே ஒரு குரு ஆகிட்டாரு. குரு ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, குரு ஆகிட்டாருன்னு கூடாது. இன்னைக்கு பண்ணணும் ஒரு சப்ஸ்கிரைபர், இன்னைக்கு ஒரு கலா கட்டணும், அவ்வளோதான். இதை வந்து மக்களுக்கு வந்து எது உண்மை எது போய் எதுவுமே தெரியாது. அது வந்து மக்களை தப்புன்னு சொல்ல, ஏன்னா மக்களுக்கு உண்மையாவே தேடல்னு ஒன்று இல்லைன்னு அதை தானே இப்போ இவ்வளோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தான் நம்மளை பார்க்கணும், உண்மையாக தேடல் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்சமா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ விஷயங்கள் வந்து இப்படி இருக்குது. அதனால வந்து ப்ரூஃப் கேட்குற அன்பர்களுக்கும் ஓகேங்களா, நான் யாரு அப்படின்னு வந்து என்ன வந்து தெரிஞ்சுக்கிற வந்து முயற்சி பண்றாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அது எந்த பயனும் கொடுக்க போறது இல்லை. அதை விடுத்து அவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அது அவங்க லைஃப்ல வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றின்னு சொல்லி நான் அதை முடிக்கிறேன்.